ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு 13th சாப்டர் கெமிக்கல் பாண்டிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு கோவலன்ட் பாண்டோட கேரக்டரிஸ்ட் என்ன அண்ட் ஃபெஜன்ஸ் ரூல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அது வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். So page number 155 coordinate covalent bond. In the formation of normal covalent bond, each of the two bonded atoms contribute one electron to form the bond. So நார்மலான கோவேலன்ட் பாண்ட் என்ன நடக்கும், இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம், அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் வந்துட்டு ஒவ்வொரு ஆட்டத்தை வந்துட்டு அது கான்ட்ரிபியூட் பண்ணும். அதான் சொல்கிறாங்க பாரு, ஃபார்மேஷன் ஆஃப் நார்மல் கோவேலன்ட் பாண்ட் ஈச் ஆஃப் டூ பாண்டட் ஆட்டம். ஸோ ரெண்டு ஆட்டத்துலேருந்து ஒவ்வொரு எலக்ட்ரானை வந்துட்டு அது கான்ட்ரிபியூட் பண்ணும். அதைத்தான் நம்ம வந்துட்டு கோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹவவர் இன் சம் காம்பவுண்ட்ஸ், சில காம்பவுண்ட்ஸில் the formation of covalent bond between two atoms takes place by sharing of two electrons, both of which comes from only one of the combining atom. So சில காம்பவுண்ட்ஸில் வந்துட்டு இந்த கோவேலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ரெண்டு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானை தான் வந்துட்டு ஷேர் பண்ணும் இந்த கோவேலன்ட் பாண்டில். ஆனால் இந்த கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் அப்படிங்கும்போது ரெண்டு ஆட்டம் இருக்குது. ஸோ ரெண்டு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய மாலிக்யூல், ரெண்டு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்துட்டு ஒவ்வொன்றையும் ஷேர் பண்ணாமல் ஒரே ஆட்டத்தில் வந்துட்டு ரெண்டு எலக்ட்ரானையும் ஷேர் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் ஆர் டேட்டிவ் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். So however in some compounds, சில compoundsல the formation of covalent bond between two atoms, so ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய covalent bond formation எப்படி நடக்கும்னா takes place by sharing of two electrons, ரெண்டு எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுறது மூலிமா நடக்கும். பட் both of which comes from the only one of the combining atoms. ஸோ அந்த ரெண்டு எலக்ட்ரானும் எதிலிருந்து வரும், ஒரே ஆட்டத்திலிருந்து வரும். This bond is called coordinate covalent bond or dative bond. ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா coordinate covalent bond இல்லாட்டி dative bond அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Mostly the lone pair of electrons from an atom in a molecule may be involved in the dative bonding. ஸோ மோஸ்ட்டாக இந்த எலக்ட்ரான் லோன் பேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்துட்டு எப்படி இருக்குன்னா டேட்டிவ் பாண்டில் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். த ஆட்டம் விச் ப்ரொவைட்ஸ் த எலக்ட்ரான் பேர், ஒரு ஆட்டம் வந்துட்டு எந்த எலக்ட்ரான் பேரை ப்ரொவைட் பண்ணுதோ அதை டோனர், ஏன்னா அது வந்துட்டு கொடுக்குது, ஒரு எலக்ட்ரான் பேரை கொடுக்குது. ஸோ அதனால் வந்துட்டு டோனர் ஆட்டம்னு சொல்லுவோம். வைல் த அதர் ஆட்டம் விச் அக்செப்ட்ஸ் த எலக்ட்ரான் பேர் இஸ் கால்ட் அக்செப்டர் ஆட்டம். எந்த ஆட்டம் வந்துட்டு அந்த எலக்ட்ரானை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அந்த எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்குதோ அந்த ஆட்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்செப்டர் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். The coordinate covalent bond is represented by an arrow. ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஒரு arrow மார்க் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுறோம். which points from the donor to the acceptor atom. ஸோ அது என்ன பாயிண்ட் பண்ணுது, டோனர்லேருந்து அக்செப்டர் ஆட்டத்துக்கு வந்துட்டு பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் இஸ் நத்திங் பட், அதாவது ஒரு பாண்டு நார்மலாக கோவலன்ட் பாண்ட் நடக்கணும்னா ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆகிற இடத்துல ரெண்டு ஆட்டத்துலேருந்து ஒவ்வொரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணணும். ஆனால் இந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் எப்படி நடக்கும்னா இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டத்தில் வந்துட்டு ரெண்டு எலக்ட்ரான் ஷேர் ஆகும். ஆனால் அந்த ரெண்டு எலக்ட்ரானையும் வந்துட்டு ஒரே ஆட்டம் தான் வந்துட்டு கொடுக்கும். அதைத்தான் நம்ம வந்துட்டு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஆட்டம் வந்துட்டு அந்த எலக்ட்ரானை பேரை வந்துட்டு டொனேட் பண்ணுதோ அதை டோனர் ஆட்டம்னு சொல்கிறோம். எது அதை அக்செப்ட் பண்ணுதோ அதை வந்துட்டு அக்செப்டர் ஆட்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஆரோவில் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோங்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். Let us consider two atoms A and B. ஸோ ரெண்டு ஆட்டத்தை கன்சிடர் பண்ணுறோம் A and B. Let atom A has an unshared lone pair of electrons. ஸோ ஆட்டத்தில் A என்ன இருக்குது, unshared pair of electrons வந்து இருக்குது. And atom B is in short of two electrons, then the octet in the valence shell. ஸோ atom Bல வந்துட்டு என்ன இருக்குது, ஒரு pair of electrons வந்து இருக்குது. Now atom A donates its lone pair while B atom accepts it. ஸோ A pair என்ன பண்ணுது, atom A என்ன பண்ணுது, அதில் இருக்கக்கூடிய பேர், அதாவது அதில் வந்துட்டு ஒரு அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அந்த அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணுது. அப்படி டொனேட் பண்ணுற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு B வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குது. Thus
lone pair of electrons originally belonged to atom A are now shared by both the atoms, and the bond formed by this mutual sharing is called coordinate covalent bond. இப்போ என்ன ஆகுது, அந்த lone pair of electrons எதுக்கு பிலாங் ஆனது, ஆட்டம் ஏக்கு பிலாங் ஆனது வந்துட்டு ஆட்டம் பிக்கு வந்துட்டு இப்போ கொடுத்துருச்சு. ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு வந்துட்டு அந்த ஆட்டத்தை கொடுத்துருக்கு. சப்போஸ் பிலேருந்து ஏ கொடுத்துருந்தா பி ஆரோ மார்க் ஏ அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் பிட்வீன் NH3. ஸோ NH3 அமோனியாவிலேருந்து BF3க்கு எப்படி அது கொடுக்குது அப்படின்னா, in some cases the donated pair of electrons comes from a molecule as a whole which is already formed to another acceptor. அதாவது சில கேசஸில் வந்துட்டு இந்த donated pair of electrons இருக்குல்ல, அது எங்கேருந்து வரும் அப்படின்னா ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஒரு மாலிக்யூல்லேருந்து வரும் to another acceptor molecule. Here the molecule ammonia gives a lone pair of electrons to boron trifluoride. ஸோ இங்கே என்னது, அமோனியாவில் இருந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்துட்டு போரான் ட்ரைஃப்ளூரைடுக்கு கொடுக்குது molecule which is in the electron deficient. Thus a coordinate covalent bond is formed between ammonia and boron trifluoride and is represented by ammonia to boron trifluoride. ஸோ இப்போ என்ன இங்கே நடக்குது, அமோனியா வந்துட்டு போரான் ட்ரைஃப்ளூரைடுக்கு வந்துட்டு ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்துட்டு டொனேட் பண்ணுது. அப்போ அமோனியா வந்துட்டு டோனர் மாலிக்யூல், போரான் ட்ரைஃப்ளூரைடு வந்துட்டு அக்செப்டர் மாலிக்யூல். அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அமோனியா டு போரான் ட்ரைஃப்ளூரைடு அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேங்கிறாங்க. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் கோவலண்ட் காம்பவுண்ட் பார்க்கும்போது, இந்த காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட்ஸ் ஆர் கால்ட் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ். எந்தெந்த காம்பவுண்ட் வந்துட்டு கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்டில் இருக்கோ அந்த காம்பவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, இந்த காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் அஸ் கேஸஸ், லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும், கேசியஸ் ஸ்டேட்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பார்க்கும்போது, லைக் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ், கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ டு நாட் கண்டெயின் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அயன்ஸ். ஸோ தே ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் மாதிரியே கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸுக்கும் வந்துட்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அதாவது அயன்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஹாவ் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஹையர் தென் தோஸ் ஆஃப் பியூர்லி கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் பட் லோவர் தென் தோஸ் ஆஃப் பியூர்லி அயனிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு ஹை பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. கோவலண்ட் காம்பவுண்ட்ஸுக்கு கம்மியாகவும் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸுக்கு அதிகமாகவும், அயனிக் காம்பவுண்ட்ஸுக்கு கம்மியாகவும் இதுக்கு வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சால்யூபிலிட்டின்னு பார்க்கும்போது, insoluble in polar solvents like water but are soluble in non-polar solvents like benzene, CCl4 and toluene. ஸோ வந்துட்டு இந்த காம்பவுண்ட்ஸ், இந்த கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு போலார் சால்வெண்ட்டில் வந்துட்டு டிசால்வ் ஆகாது, அதாவது வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஆனால் நான் போலார் சால்வெண்ட்ஸில் வந்துட்டு சால்யூபிள் ஆகும், பென்சீன், டொலுவின், CCl4. ஸோ இந்த இதில் லிக்விட்ஸ்லாம் வந்துட்டு சால்யூபிள் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். கோஆர்டினேட் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் விச் ஆர் ஸ்லோ. ஸோ மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் நடக்கும், ஆனால் ரொம்பவே ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ்னு பார்க்கும்போது, எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட் இருக்கோ அந்த காம்பவுண்ட்ஸை நம்ம கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டேட், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, மெல்டிங் பாயிண்ட், சால்யூபிலிட்டி அண்ட் ரியாக்ஷன் சொல்லிட்டு 5 இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்க்கும்போது அது லிக்விட்ஸ், கேஸ் அண்ட் சாலிட் 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ்லேயுமே இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இது பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெல்டிங் பாயிண்ட்னு பார்க்கும்போது இதுக்கு பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த கோவலண்ட் பாண்டுக்கு கம்மியாகவும், அயனிக் பாண்டை விட கம்மியாகவும், கோவலண்ட் பாண்டை விட அதிகமாகவும் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. சால்யூபிலிட்டின்னு பார்க்கும்போது இது நான் போலார் சால்வெண்ட்ஸில் தான் வந்துட்டு சால்யூபிள் ஆகும்னு பார்க்குறோம். ரியாக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், ஆனால் ஸ்லோவாக நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப்
coordinate compounds. Next we will move on to oxidation, reduction and redox reaction. So இந்த மூணு types தான் இப்ப பார்க்க போறோம். When an apple is cut and left for some time, its surface turns brown. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆப்பிளை கட் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் வெச்சோம் அப்படினாலே அந்த ஆப்பிளோட surface என்ன ஆயிருக்கும், brown கலர்ல வந்து மாறி இருக்கும். Similarly, iron bolts and nuts in a metallic structures are get rusted. So அதே மாதிரி iron bolt இல்லாட்டி வேற எந்த மெட்டலை நம்ம ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் அது ரஸ்ட் ஆயிடும், துரு பிடிச்சிடும். Do you know why this reaction are happening? It is because of reaction called oxidation. So இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா oxidation reaction தான் அப்படிங்கிறாங்க. So first oxidation, the chemical reaction which involves addition of oxygen or removal of hydrogen or loss of electrons is called oxidation. So oxidation அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு chemical reaction, அதாவது oxygen molecule ஆட் பண்ணணும், இல்லாட்டி hydrogen molecule remove பண்ணணும், இல்லாட்டி electrons வந்துட்டு loss ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா oxidation சொல்கிறோம். It is the chemical reaction which involve பண்ணுது addition of oxygen, ஒரு oxygen molecule ஆட் பண்ணும், இல்லாட்டி ஒரு hydrogen molecule ரிமூவ் பண்ணும், இல்லாட்டி ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு லாஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ஆக்சிடேஷன். ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் அப்படிங்கும்போது ஆக்சிடேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்துட்டு ரிடக்ஷன். த கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே வந்துட்டு ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ஆனால் இங்கே வந்துட்டு அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலை ஆட் பண்ணும், இல்லாட்டி ஆக்சிஜன் மாலிகுலை ரிமூவ் பண்ணும், இல்லாட்டி எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ ஆக்சிடேஷனை வந்துட்டு ஆக்சிஜன் மாலிகுலை ஆட் பண்ணுவோம், இங்கே ரிடக்ஷனில் வந்துட்டு ஹைட்ரஜன் மாலிகுலை ஆட் பண்ணுறோம். ஆக்சிடேஷனில் ஹைட்ரஜன் மாலிகுலை ரிமூவ் பண்ணுவோம், ரிடக்ஷனில் வந்துட்டு ஆக்சிஜன் மாலிகுலை ரிமூவ் பண்ணுவோம், இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் ஆகும், இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகும். ஸோ இதான் வந்து ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். ஸோ இதுதான் அதுக்கோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டுமே வந்துட்டு நடந்தது அப்படின்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலி த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அக்கர்ஸ் இன் சேம் ரியாக்ஷன் சைமல்டேனியஸ். ஜென்ரலாக இந்த ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் வந்துட்டு ஒரே ரியாக்ஷனில் நடக்கும் சைமல்டேனியஸாக. இஃப் ஒன் ரியாக்டன் கெட்ஸ் ஆக்சிடைஸ் த அதர் கெட்ஸ் ரெடியூஸ்ட். Such reactions are called oxidation reduction reaction or redox reaction. So அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்சிடேஷன் ரிடக்ஸ் ரியாக்ஷன் இல்லாட்டி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்துட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். பாருங்க, ஆக்சிடேஷன் என்ன, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ரிடக்ஷன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னா என்ன? Substance which have the ability to oxidize other substance are called oxidizing agents. ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய எபிலிட்டி இன்னொரு சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுற இருக்கக்கூடிய எபிலிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த எபிலிட்டி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். They are also called as electron acceptor because they remove electrons from the other substances. ஏன்னா இதை வந்துட்டு நம்ம எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்துட்டு இன்னொரு எலக்ட்ரானை வந்துட்டு இன்னொரு சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறனால இதை வந்துட்டு எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் தான் இது. சப்ஸ்டன்சஸ் which have the ability to reduce other substances are called reducing agents. ஸோ எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இன்னொரு சப்ஸ்டன்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கோ அதைத்தான் நம்ம வந்துட்டு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரான் டோனர்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு எலக்ட்ரான் டோனர்ஸ். ஏன்னா they donate electrons to other substance. இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கு எலக்ட்ரானை வந்துட்டு டொனேட் பண்ணுது. ஸோ அதனால் இது இப்படி சொல்கிறாங்க. இதை வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் இன் டெய்லி லைஃப். டெய்லி லைஃப்பில் இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே நடக்குது? In nature, the oxygen present in atmospheric air oxidizes many things starting from metals to living tissues. ஸோ நேச்சரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு எல்லா திங்ஸையும் ஆக்சிடைஸ் பண்ணுது. அதாவது மெட்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம லிவிங் டிஷ்யூஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஆக்சிடைட் பண்ணுது. The shining surface of metal tarnishes due to the formation of respective metal oxides on their surfaces.
ஒரு மெட்டலோட சர்ஃபேஸ் வந்துட்டு ஷைன் ஆகுது. எதனால்? இன்னொரு மெட்டல் ஆக்சைடு வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் மேலே ஃபார்ம் ஆகிறனால அந்த அந்த மெட்டல் வந்துட்டு நல்லா ஷைன் ஆகுது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கொரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்டு கொரோஷன். The freshly cut surface of vegetables and fruits turn brown after some time because of the oxidation of compounds present in them. ஸோ சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆப்பிள், பொட்டேட்டோ, பிரிஞ்சால் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அதோட சர்ஃபேஸ் வந்துட்டு ப்ரௌனாக மாறிடும். எதனால்? அங்கே வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு ஆக்சிடேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அது அப்படி மாறிடுது அப்படிங்கிறாங்க. The oxidation reaction in food materials that were left open for a long period is responsible for the spoiling of food. This is called rancidity. So food materials நடக்கக்கூடிய oxidation reaction in food materials that were left open for a long period. So அந்த long period அதாவது எந்தெந்த ஃபுட் மெட்டீரியலில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதோ அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம லாங் பீரியட் வந்துட்டு நம்ம ஓப்பன்லேயே வச்சுருந்தோன்னா அந்த ஃபுட்டு வந்துட்டு ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபுட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரான்சிடிட்டி, அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு ரான்சிடிட்டின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன் அவர் டே டு டே லைஃப். நம்மளோட டே டு டே லைஃப்பில் இந்த 3 ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்ன? Oxidation number of an element is defined as the total number of electrons that either atom can gain or lose in order to form a chemical bond with another atom. So oxidation number அப்படிங்கிறது ஒரு எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எய்தர் அது கெயின் பண்ணுறது மூலிமாவோ இல்லை லூஸ் பண்ணுறது மூலிமாவோ கெமிக்கல் பாண்ட் இன்னொரு ஆட்டத்துக்கு கூட கெமிக்கல் பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா as the total number of electrons, அந்த எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் electrons that an atom either gains or loses. அந்த ஆட்டம் வந்து கெயின் பண்ணும் இல்லாட்டி லூஸ் பண்ணும். எதுக்காக? இன்னொரு ஆட்டத்துக்கு கூட கெமிக்கல் பாண்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஆக்சிடேஷன் நம்பருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆக்சிடேஷன் ஸ்டேட். இஃப் த ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் பாசிட்டிவ், ஸோ ஒரு வேளை ஆக்சிடேட்டிவ் நம்பர் வந்துட்டு பாசிட்டிவாக இருந்துதான் then it means that atom loses electron. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரானை வந்துட்டு லூஸ் பண்ணும். இப்போ இல்லை ஆக்சிடேஷன் நம்பர் வந்துட்டு நெகட்டிவாக இருந்தால் அந்த ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணும். If it is 0, then the atom neither gain nor loses electron. Suppose அதோட நம்பர் வந்துட்டு 0 அப்படி இருந்தால் அந்த ஆட்டம் வந்துட்டு எலக்ட்ரானை லூஸும் பண்ணாது கெயினும் பண்ணாது அப்படிங்கிறாங்க. The sum of oxidation numbers of all the atoms in the formula for a neutral compound is 0. The sum of oxidation numbers of an ion is the same as the charge of that ion. அதாவது sum of oxidation number, அதாவது ஒரு அயனோட சம், ஆக்சிடேஷனோட சம் எதுக்கு சேமாக இருக்கும்னா அந்த அயனோட சார்ஜுக்கு வந்துட்டு சேமாக இருக்குங்கிறாங்க. Negative oxidation number in a compound of two unlike atoms is assigned to more electronegative atom. So negative oxidation number ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர், அதாவது 2 ஆட்டம் அன்லைக் ஆட்டத்துக்கு இருக்கும்போது அது வந்துட்டு ரொம்பவே எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னால் என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னால் என்ன, நம்ம டே டு டே லைஃப்பில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வந்துட்டு இந்த லெசன் வந்துட்டு முடியுது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.